Good morning students. Today we are going to see about the topic is forces and motion. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கும் பாட தலைப்பு என்னவென்றால் விசையும் இயக்கமும். முதல்ல பாருங்க ஸ்டார்ட். முதல் பக்கத்திலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு some images have in the first pages. சில பிக்சர்ஸ் வரைபடங்கள் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விண்டு மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தம்பி வந்து ஒரு மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடுற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீயில் லீவ்ஸ் வந்து ஃபால் ஆகிற மாதிரி, அதாவது மரங்களுக்கு இலைகள் உதிர்ந்து விழுகின்ற மாதிரியான ஒரு படங்களை என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு ராட்டினம் சுற்றுவது போல் ஒரு பிக்சர்ஸ் என்ன செய்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ரவுண்டு ட்ராக்கில் ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வால் கிளாக், ஒரு கிளாக்கில் ஒரு பெல், அந்த பெல் வந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு கிளாக் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கோகனட் ட்ரீலேருந்து கோகனட் கீழே விழுவது போல் ஒரு பிக்சர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் எதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பாடத்தில் வந்து முகப்பிலேயே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்தே உங்களுக்கு இந்த பிக்சர்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த பாடங்களை படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல இந்த பிக்சர்ஸ் எதற்காக ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த யூனிட்டில் நம்ம வந்து என்னென்னலாம் கற்றுக்கலாம், என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை புஷ் ஆர் புல் ஆர் both involved when there is a motion. ஸோ ஒரு இயக்கத்திற்கு காரணமான தள்ளுதல், இழுத்தல் அல்லது இரண்டையும் இனம் காணுதல் பற்றி நம்ம என்ன செய்கிறோம் படிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் கான்டாக்ட் அண்ட் சம் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ தொடு விசையும் தொடா விசையும் புரிந்து கொள்ளுதலை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, when a force is applied, it can make things move, change direction or change its shape and size. ஒரு விசையானது பொருளின் இயக்கம், இயங்கக்கூடிய திசை, வடிவம் மற்றும் அளவு இவற்றினை மாற்றக்கூடியது என்பதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். Distinguish rest and motion and understand that they are relative. ஓய்வு நிலை மற்றும் இயக்கம் இவற்றினை பிரித்து அறியவும், அவை இரண்டும் சார்புடையவை என்றும் அறிந்து கொள்ளப் போகிறோம். நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மோஷன் இஸ் கேஷ்யூட் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதனை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அறிந்து கொள்ளப் போகிறோம். ஸோ கிளாசிஃபை த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன்ஸ். இயக்கங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், வகைப்படுத்தி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, deducts the definition of average speed. வேகத்தின் அலகினை புரிந்து கொள்ள நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துதல், அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சராசரி வேகத்தை வரையறுக்க அளிக்க எழுதல், அதாவது டிடக்ட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீடு. சராசரி வேகத்தை வரையறையை அளிக்க எழுதல். அதை சராசரி வேகனா என்னன்னு சொல்லி நம்ம டெஃபினிஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, அந்த யூஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு. வேகத்தின் அலகினை புரிந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அதனை எப்படி அந்த அலகை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, டிஸ்டிங்விஷ் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஒரு சீரான இயக்கத்தையும் சீரற்ற இயக்கத்தையும் நம்ம வேறுபடுத்தி என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடு. ஸோ வேகம், தொலைவு, காலம் ஆகியவற்றை என்ன செய்ய போகிறோம், நம்ம கணக்கிட போகிறோம். சரியாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள்,
ஸோ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் we had studied in our earlier classes that push or pull results in some motion of the object. ஸோ நம்ம வந்து முந்தைய வகுப்புலேயே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு பொருட்கள் மீது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்னும் செயல்களை செயல்படுத்தும் போது அது பொருட்களை இயங்க செய்யும் என்பதை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கற்று இருக்கின்றோம். இந்த கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 5th ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஸோ ஒரு பொருளை தள்ளும் பொழுதோ அல்லது இழுக்கும் பொழுதோ அந்த பொருள் என்ன செய்கிறது, இயங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், அப்படி தானம்மா? ஸோ when we open the door, kick a football and lift our school bag and involve motion and there is some push or pull. நம்ம எப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதவு, வீட்டு கதவை நம்ம என்ன செய்கிறோம், டோரை திறக்கிறோம். ஃபுட்பாலை என்ன செய்கிறோம், நம்ம வந்து உதைக்கிறோம். அதுக்கப்புறம் லிஃப்ட் ஒரு ஸ்கூல் பேக்கை நம்ம தூக்கி தோளில் சுமக்கிறோம். ஆல் இன்வால்வ் மோஷன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இயக்கம் என்ன செய்கிறது, இயக்குறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தள்ளுதல் அல்லது இழுத்தல், புஷ் ஆர் ஃபுல் இழுத்தல் செயல்கள் மூலமாக ஒரு விசையை ஒரு பொருளின் மீது நம்ம என்ன செய்கிறோம், செலுத்துகிறோம். ஒரு பொருளின் மீது செலுத்துகிறோம். நெக்ஸ்ட் பாரு, மோஷன் அண்ட் ரெஸ்ட். மோஷன் அண்ட் ரெஸ்ட், அதான மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னா, மோஷன்னா இயங்கு கொண்டே இருக்கும். ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு நிலை. மோஷன்னா இயக்கம், ரெஸ்ட்னா ஓய்வு நிலையில் இருக்கிறது. அப்போ வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன்? சப்போஸ் தேர் இஸ் எ புக் ஆன் யுவர் டேபிள் ரைட் இன் த மிடில், இன் த புக் மூவிங். அதாவது ஒரு டேபிளில் புத்தகம் இருக்குது, அந்த புத்தகம் வந்து என்ன செய்யும், மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேபிளில் ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை நீ வந்து உற்று கவனித்து கொண்டே இருக்க, அதை பார்த்துட்டே இருக்க. ஸோ அது வந்து மூவ் ஆகுமா, தானாகவே மூவ் ஆகுமா, அது இயங்குமா, தானாகவே அது ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நகருமா? கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும், அந்த புத்தகம் என்ன செய்யாது, நகராது. அப்படி தானப்பா? ஏன்னா அதில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளைட் ஆகலை, ஒரு விசை என்ன செய்யலை, செலுத்தப்படலை. இப்போ இட் இஸ் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இட் இஸ் ரெஸ்ட் ஸ்டேட். If you push the book to one side of the table to clear space for keeping your notebook, then you will say the book is moving. நம்ம என்ன பண்ணுறோம், டேபிளில் வந்து என்ன, டேபிள் மேலே புத்தகம் இருக்குது, அந்த டேபிளை நம்ம என்ன செய்கிறோம், தள்ளும் பொழுது அதனோடு சேர்ந்த புத்தகம் என்ன செய்யும், நகரும். அந்த புத்தகம் என்ன செய்யும், டேபிள் எவ்வளோ தூரம் போதோ அதுவும் புத்தகம், அது மேலே இருக்கக்கூடிய புத்தகமும் என்ன செய்யும், நகரும். ஸோ அப்படி தானடா? நெக்ஸ்ட் பாருங்கள், when the book was at the same place with respect to the table, you say the book was rest. நம்ம என்ன செஞ்சோம், அதே டேபிளில் அது புக் இருந்தது, அப்போ நம்ம அது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னோம். பட் when it was pushed from one place another place on the table another place, you say it was moving. நம்ம அது வந்து புஷ் பண்ணும்போது அந்த புத்தகம் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு என்ன செய்கிறது, அந்த டேபிளோடு சேர்த்து என்ன செய்கிறது, நகர்கிறது, இடம் பெயர்கிறது. அப்போ அதை வந்து மூவிங்கில் இருக்குது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், மோஷனுக்கும் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. கீழே பாருங்கள், செயல்பாடு 1 கொடுத்துருக்கேன். ஆக்டிவிட்டி 1, கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் புஷ் ஆர் புல் that results in motion in the following hazes. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளக்கூடியது, இழுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், பிக்சரை பார்த்து டிக் பண்ணணும். புஷ் ஆர் புல். புஷ்னா தள்ளுதல், புல்லுன்னா என்னது, இழுத்தல். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு கிணற்றில் ஒரு சிறுமி வந்து என்ன செய்கிறாங்க, நீர் இறைக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காய்கறி வண்டியை வந்து ஒருத்தர் தள்ளுகிற மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு டயரை வந்து ஒரு சின்ன பையன் வந்து உருட்டி விளையாடுற மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இழுத்தல், அதாவது நெக்ஸ்ட்டு பாரு, ஒரு சிறுமி ஊஞ்சல் ஆடுற மாதிரியான, ஒரு சிறுவன் வந்து தள்ளுற மாதிரியான, அந்த சிறுமி ஊஞ்சலில் இருந்து பின்னாடி தள்ளுவது போன்ற ஒரு படம் என்ன செய்கிறது, பிக்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருத்தர் வந்து மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காரு. அவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மாடுகளை நிறுத்துவதற்காக
அந்த கயிற்றை என்ன செய்கிறார், பிடித்திருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர் என்ன செய்யுது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஆணியை ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். ஸோ இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு நேராக என்ன செய்யணும், டிக் பண்ணணும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாக்ஸில். when there is a change of position of an object when respect to time, then it is called motion. If it is remaining stationary, it is called rest. அதாவது ஒரு டைமை பொறுத்து, ஒரு காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தனது நிலையினை என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்வதை இயக்கம் என என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு டைமை பொறுத்து, டிபெண்ட் ஆன் த டைமை பொறுத்து ஒரு திங்ஸ் வந்து என்னது, அதனுடைய நிலை என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்வது. ஸோ அதை தான் வந்து இயக்கம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஸோ தனது நிலையை மாற்றிக்கொள்ளாமல் ஒரே இடத்தில், அதாவது ஸ்டேஷ்னரி, ஒரே இடத்தில் இருந்தால் அதை வந்து நம்ம ரெஸ்ட் ஸ்டேட் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியாம்மா? ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ஒரு டேபிள் மேலே புக் இருக்குது, அது ஒரே இடத்துல இருக்குது, அது ரெஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அதே டேபிள் நம்ம புஷ் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு என்ன செய்யுது, இடம் பெய்யுது, மூவ் ஆகுது. அப்போ வந்து அது வந்து மோஷன், மூவிங்காக இருக்குது, மோஷன் ஸ்டேட்டில் என்ன செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கான்வகேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், observe the following pictures and say whether Mohan is in motion or at rest. மோகன் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து என்ன செய்கிறாங்க, பேருந்துக்குள்ளே, அதாவது பஸ்க்குள், இன்சைட் ஆஃப் த பஸ்க்குள்ளே என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ வெளியே அந்த மோகனுடைய ஃப்ரெண்ட் 2 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து என்ன செய்கிறாரு, வெளியே இருக்கிறவர் வந்து ஒருத்தருடைய பேர் அனிதாவோ அல்லது இன்னொருத்தருடைய பேர் வந்து பாபு. ஸோ இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, வெளியே இருக்கக்கூடிய நபர்களுடைய பேர்கள் வந்து அனிதா அண்ட் பாபு. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே இருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மதுரைக்கு போவதற்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து தஞ்சாவூர் செல்வதற்காக அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, டாட்டா காட்டிட்டு உள்ள பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ பஸ் என்ன செய்யுது, புறப்படுது. அதாவது பேருந்து புறப்படுகிறது, பஸ் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது, ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ ஒன்று அனிதா வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபுவோட என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க, பேருந்து இயங்குதா, இயக்கத்தில் இருக்குது. அதாவது உள்ளே இருக்க பேருந்து இயங்குது, ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வந்து அப்படி அமர்ந்திருப்பது போல் தெரிகிறதே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறா. அப்படின்னா பேருந்து வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகுது. உள்ளே இருக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நிலையாக ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அப்போ இது வந்து இப்போ அப்போ மோகன் வந்து என்னது, ஓய்வு நிலையில் இருக்கானா அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உடனே பாபு சொல்கிறான், இல்லை மோகன் வந்து என்ன செய்யலை, ரெஸ்ட் ஸ்டேட்டில் இல்லை, அவன் வந்து மோஷன் மூவ் ஆகிட்டு என்ன செய்ய, இயக்கத்தில் என்ன செய்கிறான், இருக்கான். ஏன்னா பஸ் வந்து என்ன செய்யுது, இயங்கி கொண்டு இருக்கிறது. ஸோ மோகனும் அதனோடு சேர்ந்து இயங்கி கொண்டு தான் இருக்கான் என்ன செய்கிறான் சொல்கிறான். இவங்க 2த்துக்குள்ள ஒரு கான்வெகேஷன் வந்து ஒரு போய்கிட்டே இருக்குது. இல்லை மோகன் வந்து என்னது, ரெஸ்ட் ஸ்டேட்டில் ஓய்வு நிலையில் தான் இருக்கான்னு சொல்லி. உடனே இது வந்து இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒன்று என்ன செஞ்சிட ஒரு. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து மோகன் வந்து ஓய்வு நிலையில் இருக்கானா, இல்லை இயக்கத்தில் இருக்கானா, ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கானா, மோஷனில் இருக்கானா? ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் பாருங்கள் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன போட்டில் படகுல என்ன செய்கிறாரு, நீரில் படகுல போயிட்டே இருக்கார். ஸோ அவர் படகுல இருக்கிற வரைக்கும் அவர் வந்து என்னது, மோஷன். வாட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னது, ரெஸ்ட். ஸோ இப்படி நம்ம சொல்லுவோம், த மேன் இஸ் போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் ரிவர், ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். போட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்னது, அதாவது போட் வந்து என்னது போயிட்டுருக்கு, போட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பட் அவரு அதே இடத்துல தான் என்ன செய்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய கைகளோ கால்களோ என்ன செய்யலை, மூவ் ஆகலை. போட் வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். போட்டை பொறுத்தவரையிலும் அவர் வந்து என்னது, ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் என்ன செய்கிறாரு இருக்கார். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2 பாருங்கள்.
ஒரு ஊஞ்சலில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஃப்ரெண்ட் 2 பேர் என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க ஊஞ்சலில் விளையாடும் பொழுது அந்த சிறுமி இப்போ அந்த ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுமி வந்து என்னது, மூவிங், அதாவது மோஷனில் இருக்காங்க. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் த கேர்ள் ஆன் த ஸ்விங் இன் இஸ் டேஸ், கேர்ள் வந்து என்னது ஸ்விங்கி அந்த மூவிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஊஞ்சல் ஆடுறா இல்லையா, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து மோஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. இஸ் டு ரெஸ்பெக்ட் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங். சி இஸ் டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டனை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து என்னது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கா. கார்டன் வந்து பின்னாடி மரங்களெல்லாம் என்னது ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அவன் ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னது மோஷன் ஸ்டேட்டில் என்ன செய்கிறார், மோஷனில் இருக்கா, இயக்கத்தில் இருக்கா. ஸோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு பொண்ணு வந்து என்ன செய்யலாம், ஒரு கேர்ள் வந்து சைக்கிளில் மூவ் ஆகி போயிட்டுருக்கா. ஸோ சைக்கிளை பொறுத்த மட்டும் அந்த பொண்ணு மூவிங்கில் இருக்குது. ஸோ ரோடை பொறுத்த மட்டும் அந்த பொண்ணு ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படிமா ரோடெலாம் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு, சைக்கிள் மூவிங்கில் போயிட்டுருக்கறனால த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடு. நம்ம சி இஸ் டேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிளை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து மூவிங்கில் இருக்கான். ரோடை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் என்ன செய்கிறான் இருக்கா. ஓகே, ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நான் இதை வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த மோகன் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறான், பட் ஆனால் அவன் மூவிங்கில் என்ன இருக்கான். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது விண்டோ வழியாக நம்ம சீனரியை நம்ம பார்ப்போம். ஸோ சீனரி பார்க்கும்போது வெளியே இருக்கக்கூடிய ட்ரீஸு அண்டு வெளியே என்னென்ன ஆப்ஜெக்ட் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ எல்லாமே மூவிங்கில் இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் நம்ம தான் என்ன செஞ்சிட்ருப்போம், மூவ் ஆகி போயிட்டுருப்போம். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எர்த்து வந்து என்ன ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டு என்ன செய்யுது இருக்குது, ஸோ சுற்றிக்கிட்டு என்ன செய்யுது இருக்குது. எர்த்து வந்து ஒரு ஆக்சிஸை ஒரு தன்னைத்தானே என்ன செஞ்சிட்ருக்கும், சுற்றி கொண்டு இருக்கும். ஒரு அச்சை பற்றி கொண்டு என்ன செஞ்சிட்ருக்கும், சுற்றி கொண்டு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ எர்த்து மேலே தான் நம்ம என்ன இருக்கிறோம். எர்த்து மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அப்போ என்ன செய்யுது, இந்த எர்த்தோடு இணைந்து சுற்றி கொண்டு தான் என்ன செய்யுது இருக்குது, பூமியோடு இணைந்து சுற்றி கொண்டு தான் என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சைட் ஆஃப் த பஸ்ஸுக்குள்ளே இருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது வெளியே உள்ள மரங்கள் நம்ம என்ன செய்யுது, நம்ம நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வை நமக்கு என்ன செய்யுது தருது. சரியாம்மா? ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பூமி மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு வகையில் சுற்றி கொண்டு தான் என்ன செய்கிறது இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம கண்களால் பார்க்கும்போது ஒரு பொருள் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம அதை ரெஸ்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். மூவிங்கில் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்கிறோம், மூவிங்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் அதுக்கு இந்த இன்சைட் ஆஃப் த பஸ்ஸு வெளியிருந்து பார்க்கும்போது உள்ளே அவங்க ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. உள்ளே அமர்ந்திருக்கிறவங்கள ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் போது தான் தெரியும். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா பஸ்ஸில் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களும் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு நகர்ந்து இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்ம வந்து மூவிங், அதாவது மோஷன் ஸ்டேட்டில் மோஷனில் இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்கிறோம். பார்ப்பருடைய ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது தான் அதை வந்து நம்ம என்ன செய்யும், நம்ம வந்து கண்களால் பார்ப்பது மூலமாக ஒவ்வொருவருக்கும் அது என்ன செய்யும், வேறுபடும். சரியாம்மா? ஸோ பாருங்கள், ஆக்டிவிட்டி 2 பாருங்கள். மூன் ஆர் clouds. So observe the moon on a windy night with a fair bit of cloud covers in the sky. ஸோ மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு இரவு வானிலை மேகமூட்டமாக இருக்கும். ஒரு இரவு ஒரு 7 போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அங்கே என்ன இருக்கும், ஒரு நிலா இருக்கும். நிலாவுக்கு மேலே மேகங்கள் நகர்ந்து செல்கிற மாதிரியான ஒரு சீனரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லார் லைஃப்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் அதாவது மேக மூட்டங்கள் நகர்ந்து க்ளவுட்ஸ் நகர்ந்து போயிட்டுருக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் நீ நிலவை கூர்ந்து பார்க்கும்போது நிலவு நகர்ந்து போன மாதிரி என்ன செய்யும், சம்டைம்ஸ் தெரியும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய நிலையை பொறுத்து, அதாவது ஒரு பொருளானது ஒரு நிலையிலிருந்து பார்ப்பவருக்கு ஓய்வு நிலை இருப்பது போலவும் மற்றொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது இயக்கத்தில் இருப்பது போலவும் என்ன செய்யும், தோன்றும். சரியாம்மா? என்ன செய்யும், தோன்றும். அதுதான் என்ன செய்ய கொடுத்துருக்காங்க.
சரியா? அதாவது இயக்கத்தில் இருக்கிற போல என்ன செய்யும் தோணும். எனவே ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து என்ன செய்யும், மாறக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். நம்ம பார்க்குறவங்கள இப்போ டிபெண்ட் பண்ணி தான் என்ன செய்யுது இருக்குது. ஓய்வு நிலையில் இருக்குதா இயக்கத்தில் இருக்கிறாங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பார்த்து அதன் நிலையை பொறுத்து மாறக்கூடியதாக என்ன செய்யும். அதனை சார்புடையவை என்ன செஞ்சு சொல்கிற இயக்கத்தை வந்து என்ன செய்யும், இயக்க நிலை என்பது அதனை காண்பது நிலையை பொறுத்து மாறக்கூடியதாகிறார். அதனை சார்புடையவை நம்ம என்ன செய்ய, அதை வந்து சார்புடையவைன்னு என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். சரியாமா? ஸோ அப்போ அந்த நிலவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீக்கு அடியிலிருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஸோ அப்படி தான் பார்ப்பது நிலையை பொறுத்து மாறக்கூடியதாக என்ன செய்கிறது இருக்கின்றது. நெக்ஸ்ட்டு, ஹவு திங்ஸ் மூவ் வென் வி கிக் எ பால் இட் மூவ்ஸ். நம்ம வந்து பால் என்ன செய்கிறோம், பந்தினை உதைத்து தள்ளும்போது பந்தானது என்ன செய்கிறது, இயங்குகிறது. வென் வி புஷ் த புக் ஆன் த டேபிள், நம்ம வந்து டேபிளில் நம்ம புக் மேலே இருக்கக்கூடிய புக்கை வந்து நம்ம என்ன செய்கிறோம், புத்தகத்தில் இழுக்கும் பொழுது புத்தகமானது என்ன செய்கிறது, இயங்குகிறது. அப்படி தான் நம்ம டேபிள் மேலே இருக்க புத்தகத்தை நம்ம இழுக்கும் பொழுது புத்தகம் வந்து என்ன செய்கிறது, இயங்குகிறது. நெக்ஸ்ட் பாரு, வென் எ ஃபுல் லாக் அண்ட் ஃபுல்ஸ் த காட் மூவ்ஸ். நம்ம வந்து ஒரு காளையை நம்ம இழுக்கும் பொழுது காளை வண்டியை இழுக்கும் பொழுது வண்டியானது என்ன செய்கிறது, இயங்குகிறது. காளை வந்து என்ன செய்கிறது, வண்டியினை என்ன செய்கிறது, இழுக்குகிறது. அப்படி தான் இழுத்து என்ன செய்யுது, மூவ் பண்ணி போகுது. ஸோ நம்ம காளை மாடு இழுக்கிறதுனால வண்டியும் என்ன செய்கிறது, நகர்ந்து செல்கிறது. ஸோ அப்படி தானேப்பா. ஸோ இதுதான் வந்து ஹவு திங்ஸ் மூவ். எப்படி ஹவு திங்ஸ் மூவ், ஒரு திங்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா இழுத்தல் அல்லது தள்ளுதல் நிகழ்வு என்ன செய்யும் அங்கே நடக்குது. ஸோ அதனால தான் அங்கே என்ன செய்யுது. அப்போ மோஷன் அக்யூர்ஸ் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் புல்ட் ஆர் புஷ்டு பை த ஏஜென்சி. இழுத்தல் அல்லது தள்ளுதல் நிகழ்வு மூலமாக ஒரு விசையை செலுத்தும் போது அது என்ன செய்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளானது என்ன செய்கிறது, நகர்ந்து செல்கிறது. இன் த டெய்லி லைஃப் வி புல்ட் அவுட் வாட்டர் ஃப்ரம் வென் த வெல் த பக்கெட்ஸ் ஆர் த அனிமல்ஸ் ஃபுல்ஸ் ஆர் காட். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அன்றாட வாழ்ல பார்த்தீங்கன்னா கிணற்றில் நீரினை நம்ம என்ன செய்கிறோம், வாளினை கொண்டு இறைக்கின்றோம். விலங்குகள் என்ன செய்கிறது, வண்டியினை என்ன செய்கிறது, இழுத்து கொண்டு செல்கிறது. இங்கே என்ன செய்கிறோம், இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற ஒரு நிகழ்வானது என்ன செய்கிறது, மனிதர்கள் அல்லது விலங்குகள் போன்ற உயிருள்ள பொருட்களால் ஏற்படுகிறது. உயிருள்ள பொருட்களால் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஸோ ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் ஃபேக்டரி, இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து என்னது, அனிமேட் ஃபேக்டர்ஸ் உயிருள்ள காரணிகள், அப்புறம் உயிரற்ற காரணிகள் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உயிருள்ள காரணிகள் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், அன்றாட நீரை என்ன செய்கிறோம், ஒரு நீரை அன்றாட வாழ் நாம் கிணற்றிலிருந்து நீரினை நம்ம வாளியை கொண்டு என்ன செய்கிறோம், இறைக்கின்றோம். வாளியை கொண்டு இழைக்கும் போது அந்த இயக்கம் வந்து எப்படி மனிதனால் அந்த இயக்கம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அந்த கயிற்று இழுக்குவதன் மூலமாக மனிதர்கள் இழுப்பதனால மனிதர்கள் மூலமாக அங்கே ஒரு இயக்கம் என்ன செய்கிறது, அங்கே நடக்கிறது. ஸோ அதனால் அது வந்து என்னது, உயிர் உள்ள காரணிகளில் வரும், இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்குகள் என்ன செய்யுது, மாடு வந்து இப்போ பார்த்தோம் வண்டியை என்ன செய்யுது, இழுத்து செல்கிறது. அப்போ வந்து ஒரு விலங்கு மூலமாக ஒரு இழுத்தல் நிகழ்ச்சி என்ன செய்கிறது, அங்கே விசை ஃபோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. விலங்குகள் மூலமாக ஒரு அனிமல் மூலமாக, அனிமல் டியூ டு த ஃபோர்ஸ் அண்ட் த திங்ஸ் ஆர் மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இட் இஸ் இது வந்து அனிமேட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ், வாட் இஸ் இன்அனிமேட் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு புல்வெளியில் பார்த்தீங்க வளர்ந்து sometimes we see is a tall grass in the meadow dancing in the wind. A pieces of wood is moving cones as streams. What fuses are full thumbs. ஒரு புல்வெளியில் உயரமாக என்ன செஞ்சுருக்கோம், புல்வெளியில் புற்கள் வளர்ந்துருக்கும். ஸோ அந்த புற்கள் வந்து காற்றுனால என்ன செய்யும், ஆடுவதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மனிதனோ விலங்கோ அங்கே வரல. ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக நேச்சுரலாக நடக்கிறது. அதை வந்து யாருமே அங்கே வரல, எந்த ஒரு லிவிங் திங்ஸும் அதை வந்து இயக்கலை.
ஸோ ஆற்று நீரில் மரத்துண்டானது அடித்து செல்லப்படுவதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆற்று நீரில் மரத்துண்டுகள், நம்ம மரத்துண்டுகள் பீசஸ் எல்லாம் வந்து அடிச்சுட்டு போகும் நீரில், அந்த ஃபோர்ஸில். ஸோ இந்த ஃபோர்ஸ் எப்படி உருவாகுது? இது வந்து எந்த ஒரு லிவிங் திங்ஸ் உள்ள உயிருள்ள காரணிகளும் அங்கே வரல, மனிதனோ விலங்குகளோ வரல, எந்த ஒரு விலங்குகளோ எதுவும் என்ன செய்யல வரல. ஸோ அப்போ வந்து இது வந்து உயிரற்ற காரணிகளில் ஒரு விசை என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. காற்று வந்து நகர்த்தியிருக்கு. இங்கே வந்து என்னது, வாட்ரு வந்து ஒரு துண்டை இழுத்துட்டு போகுது. ஸோ இது வந்து மனிதர்களோ விலங்குகளோ அங்கே வராதனால, ஒரு உயிரற்ற காரணிகள் மூலமாக நடக்கிறதுனால இது இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், உயிரற்ற காரணிகள். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு 2 டைப்ஸாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. கான்டாக்ட் தொடுவதன் மூலமாக 2 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை நம்ம தொடுறோம் அப்படின்னா, தொடுவதன் மூலமாக ஒரு விசை செயல்பட்டு அந்த பொருள் இயங்குமே ஆனால் அதுதான் வந்து என்னது, கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம டச் பண்ணுறது மூலமாக ஒரு திங்ஸ் மூவ் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸு, ஒரு நம்ம வந்து ஃபுல் பண்ணி இழுக்கிறதுனாலையோ இல்லை நம்ம வந்து புஷ் பண்ணுறதுனாலையோ ஒரு திங்ஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆனுச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து என்னது, தொடு விசை, கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், கான்டாக்ட் ஃபோர்ஸு என்ன செய்கிறோம், ஒரு பெஞ்சை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நகர்த்துகிறோம், தொட்டு ஒரு புஷ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தள்ளுதல் மூலமாக ஒரு விசை செயல்பட்டு என்ன செய்யுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, புஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னது, தொடுதல் மூலமாக ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறது. ஸோ இது வந்து நம்ம தொடு விசைன்னு சொல்லலாம், அதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம எரிந்து வீசுகிறோம், தூக்கி வீசுகிறோம். ஸோ அங்கேயும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருந்துச்சு, நம்ம கைகளிலிருந்து கொடுக்கப்படுகிற விசையின் மூலமாக அந்த பந்து வெகு தொலைவுக்கு என்ன செய்கிறது, செல்கிறது. ஸோ இதுவும் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸில் தான் என்ன செய்யும், வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம இது ஒரு பொருளை தொடும்போது ஒரு பொருள் வந்து என்ன செய்யும், இழுப்பு மூலமோ தள்ளுதல் மூலமாகவோ நம்மளுடைய கைகள் மூலமாகவோ கால்களின் மூலமாக தொட்டு நம்மளுடைய உடம்புகள் மூலமாகவோ நம்ம என்ன செய்கிறோம், நகர்த்தும் பொழுது அது வந்து கான்டாக்ட் ஆகுது, நமக்கு அதுக்கு என்னது டச் ஆகுது, அந்த பொருளுக்கும் நமக்கு என்னது ஒரு தொடுதல் தொடர்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக நகரும்போது அதை வந்து நம்ம தொடு விசை நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடா விசை. தொடாமலே ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யும், நகரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சாலையில் சென்று கொண்டு இருக்கும்பொழுது இந்த கோகனட் ட்ரீலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கோகனட் வந்து என்ன செய்யும், பொத்துன்னு கீழே விழுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேங்காய் கீழே விழுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஏன் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிராவிட்டி ஃபோர்ஸோட புவியீர்ப்பு விசை என்ன செய்யுது இருக்குது. ஸோ இந்த புவியீர்ப்பு விசை தான் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கோகனட்டோ தன் பக்கம் என்ன செய்யுது, ஈர்க்குது. அட்ராக்ட் டு கோகனட்டை என்ன செய்யுது, ஈர்க்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலேருந்து கீழ் நோக்கி பூமியை நோக்கி என்ன செய்கிறது வருது, புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவோம், கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது மூலமாக இது வந்து என்னது, நம்ம தொடவே இல்லை, பட் ஆனால் அது என்ன செய்யுது, விழுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மேலேருந்து கீழே விழுது. ஸோ ஒரு விசை வந்து நான் கான்டாக்டு, நம்மளுடைய கைகளோ நம்மளுடைய எந்த ஒரு அனிமலோ இல்லை விலங்குகளோ நாமளோ நம்ம என்ன செய்யலை, தொடாமல் ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னா அது வந்து என்னது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு, தொடா விசை. தொடாமல் ஒரு பொருள் என்ன செய்கிறோம், இயக்கத்துக்கு உள்ளாகும் பொழுது அங்கே வந்து என்ன செய்கிறது, தொடா விசைன்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம், நான் கான்டாக்டு. ஸோ தொடா விசைக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்று சொல்லலாம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது காந்த விசைன்னு சொல்லுவோம். காந்த விசை எதுக்கு, இது வந்து என்ன செய்யும், ஒரு மேக்னெட்டிக் அதாவது இரும்பு பொருட்களை தன் பக்கம் என்ன செய்யும், ஈர்த்துக்கும் இந்த காந்தம். தொடாமை பக்கத்தில் கொண்டு போனாலும் என்ன செஞ்சும், தன் பக்கம் வந்து அட்ராக்ட் டு த எனி அயான் மெட்டீரியல்ஸ், எந்த இரும்பு துகள்களோ இல்லை பொருட்களையோ தன் பக்கம் என்ன செய்யும், ஈர்த்து கொள்ளும். இதுவும் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் என்ன செய்யும், வரும். சரியாமா? ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். நீ எப்போ வந்து ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறியோ அப்போது அங்கே என்னென்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை த ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட், சே யூ புஷ் பிகாக் ஆன் த டேபிள்ஸ் த புக் மூவ்ஸ். நம்ம புஷ் பண்ணும்போது புக் வந்து என்ன செய்யுது, மூவ் ஆகுது. அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் மோஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அப்போ ஓய்வு நிலையிலிருந்து ஒரு இயக்க நிலைக்கு என்ன செய்யும், அதை வந்து என்ன செய்யுது, ஓய்வு நிலையிலேருந்து ஒரு இயக்க நிலைக்கு என்ன செய்யலாம், தள்ளலாம். அப்போ வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஓய்வு நிலையில் ஒரு பொருளை இயக்க நிலைக்கு நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் த பேட்ஸ்மேன் ஹிட் ஆன் எ பால், த பால் இஸ் ஆல்ரெடி இஸ் இன் மோஷன் பட் வித் த ஸ்ட்ரைக் த ஸ்பீட் ஆஃப் த பால் இன்க்ரீஸிங். ஒருத்தர் வந்து பவுலிங் போடுறாங்க, ஆல்ரெடி அந்த பால் வந்து மோஷனில் தான் இருக்குது, இயக்கத்தில் தான் இருக்குது. பட் நம்ம ஸ்ட்ரைக்கு, நம்ம பேட்டில் நம்ம ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த பால் இன்னும் அதனுடைய வேகம் என்ன செய்யும், அதிகரித்து அந்த வேகம், அந்த ஸ்பீடை வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடை வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸும் ஆக்கலாம், இல்லை டிக்ரீஸும் என்ன செய்யலாம், ஆக்கலாம். ஸோ பட்டு அப்படியே அந்த ஸ்பீடை அப்படியே நம்ம ஸ்லோவாக வேகமாக அடித்தாச்சுன்னா வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த பேட்டை ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீடு என்ன செய்யும், குறையும். ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் பாருங்கள், மோரோவர் த டைரக்ஷன் ஆஃப் த பால் இஸ் சேஞ்சஸ். நீங்கள் வந்து பேட்டில் அடித்த உடனே அந்த பால் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. அவங்க வந்து வெஸ்ட்டு பக்கம் தூக்கி போட்டால் நார்த் சைடு நம்ம என்ன செய்யுது, தூக்கி அடிக்கும்போது இந்த திசை டைரக்ஷன் என்ன செய்யுது, மாறுது. ஸோ அதே மாதிரி நம்ம அடிக்கும்போது அந்த பந்து வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. அது வளைஞ்சு நெளிஞ்சுன்னு என்ன செஞ்சிட்ருக்கும், ஒரு கர்வ் லைன் மாதிரி அந்த பந்து வந்து என்ன செய்யுது, அதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், crush a balloon, apply force, rotate stars, pull the rubber band in the these as a shape of the object changed on application force. Application of the force is object result expansions or contractions. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாலை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய ஷேப்பை நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். ஸோ அப்புறம் வந்து என்ன செய்யலாம், அதனுடைய வடிவம் என்ன செய்கிறது, ஒரு விசையை செலுத்தும் பொழுது அந்த பொருளின் வடிவமும் என்ன செய்யப்படுகிறது, மாறுபடும். வடிவம் என்ன செய்யப்படும், மாறுபடும். சேஃப் என்ன செய்ய மாறுபடும். இந்த கையால் அந்த பாலை நம்ம அமுக்கிற மாதிரியான ஒரு அழுத்துற மாதிரியான ஒரு படம் இருக்குது. ஸோ அதை பாருங்கள், அதோடைய சேஃப் வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தும் பொழுது அதோடைய சேஃபும் மாறும். ஸோ அதே மாதிரி சேஃப் என்ன செய்யுது, மாறுது. ஸோ சேஃப் என்ன செய்யலாம், இசையை செலுத்தும் போது வடிவம் என்ன செய்கிறது, மாற்றப்படலாம். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த மாட்டு வண்டியில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த கயிற்றை என்ன செய்கிறார், இழுக்கிறாரு. ஸோ உடனே மூவ் ஆகி போயிட்டுருக்கு, ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டியானது அது இழுக்கப்படும் பொழுது அந்த ஸ்பீடு என்ன செய்யுது, குறைகிறது. வேகத்தை என்ன செய்து குறைக்கின்றார்கள். ஸோ வேகமும் வேகத்தை கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் என்ன செய்யலாம். நம்மளுடைய திசை வேகத்தை, அதாவது டைரக்ஷனையும் நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். சரியாம்மா? ஸோ அதே மாதிரி ஓய்வு நிலைக்கும், அதாவது ஈவன் த மோஷன் ஸ்டாப்ஸ் கம்ப்ளீட்லி. நம்ம அந்த மாட்டோட கயிற்று இழுக்கும்போது அதோடைய வேகம் குறைக்கப்படுது. அதே போல் அது ஓய்வு நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், கொண்டு வந்துடலாம். என்ன செய்யலாம், ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கும் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்பீடை சேஞ்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷனை மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, சேஃபை மாற்றலாம், சைஸை மாற்றலாம். நெக்ஸ்ட் வந்து என்னது, கம்ப்ரெஸ் பண்ணலாம். அதை வந்து என்ன கம்ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்பெண்ட் ஆகுது. அப்புறம் வந்து என்னது, கம்ப்ரெஸ் ஆகும், இல்லாட்டி எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொன்னேன், அந்த ஸோ அதுவுமே எக்ஸாம்பிள் ஃபார் தான். நம்ம அந்த ப்ரெஸ்ஸிங் பால் இருக்குல்லையே, அதை பண்ணும்போது அது கம்ப்ரெஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரிலீஃப் பண்ணால் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். சரியாம்மா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரப்பர் பேண்டை இழுத்துட்டு சென்டரில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆசிலேஷன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ இப்படி வந்து என்ன செய்யும், நம்ம அதை வந்து ஆசிலேஷனுக்கு உள்ளாக்கலாம். ஸோ இப்படி ஃபோர்ஸஸ் கொடுக்கும்போது ஒரு திங்ஸோடைய, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து
பல்வேறு விதமாக அதனுடைய சேஞ்சஸ் என்ன செய்து இருக்குது, ஸ்பீடில், ஷேப்பில், டைரக்ஷனில், இப்படி அதனுடைய சேஃபில், அதுக்கப்புறம் அதனுடைய கம்ப்ரஸிங் எக்ஸ்பேண்டில், இப்படி நிறைய சேஞ்சஸ் என்ன செய்யுது ஸோ இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி 3 ஃபோர்ஸ் கேன் மூவ் த ரெஸ்ட் ஸ்டேட்டு, மூவ் த மோஷன் ஸ்டேட்டு. ஸோ இப்படி இதில் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்டி பாக்ஸை நீங்கள் என்ன செய்யணும், ஃபில் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இயக்கத்தின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த யூனிட்டோட கண்டினியூட்டி, அதை தொடர்ச்சியை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். ஸோ இந்த யூனிட்டில் வாட் இஸ் மோஷன் அண்ட் ரெஸ்ட், வாட் இஸ் ரெஸ்ட் அண்ட் வாட் இஸ் மோஷனுங்கிற கொஸ்டின் நீங்கள் படிக்கணும். ஸோ படித்து நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, சென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஃபோர்ஸஸ் கேன் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த என்னெல்லாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸு. ஹவு டு சேஞ்ச் த, ஸோ வாட் ஹேப்பன் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும், படித்து எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபஸ்ட்டு ஒன், ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட்டு. மோஷன்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கும், ரெஸ்ட்லேருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கும் ஃபோர்ஸஸ் நம்ம என்ன அந்த ஃபோர்ஸ் மூலமாக நமக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. பாடியோடைய ஸ்பீடு அண்ட் டைரக்ஷன் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, ஷேப்பு பாடியோட ஷேப் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து இந்த 3 பாயிண்ட்ஸையும் படிச்சுட்டு, இன்னும் இந்த எம்டி ஆக்டிவிட்டி 3 இருக்கு இல்லையா, 3ல் இந்த எம்டி பாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.